இது 1:38க்கு ஒரு ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத்ல இருந்து லண்டன் போகக்கூடிய விமானம் டேக் ஆஃப் ஆகி அதை உடனே அங்க அருகில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரி ஹாஸ்டல்னு சொல்றாங்க. இது ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை எந்த நியூஸுமே. ஸோ அதில் கிராஷ் ஆயிருக்கு அப்படின்றது வருது. ஸோ பெரிய அளவுக்கான தீப்பிழம்புகள் இருக்கிறத சமூக வலைத்தளங்கள்ல வரக்கூடிய வெரிஃபைடான வீடியோஸ்ல பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு விமானம் நெடுதூரம் போகுது லண்டன் வரைக்கும்னா அதோட அதிகமான எரிபொருள் எடுத்துட்டு போகும். டர்பைன் ஃபியூயல்னு சொல்லக்கூடிய ஏடிஎஃப் வெகு விரைவில் தீ பிடிக்கக்கூடியது. ஸோ அதனாலதான் அதுக்கு உண்டான தாக்கம் இருக்கு. இந்த இடத்த உடனடியா சீல் பண்ணி பொதுமக்களுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்தி அங்க மீட்டெடுக்கக்கூடிய வேலையில அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர், தீயணைப்புத்துறையினர் எல்லாருமே ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நம்மளால பிரார்த்திக்க தான் வேண்டும். ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு நடந்தது அப்படின்றத டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் டிஜிசி அறிக்கையா கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய செய்திகளை மட்டும் நம்பணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன். அது இந்த முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி கூட இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால ஏதாவது தவறான செய்தின்னு வந்திருக்கு, நியூஸ் வந்திருக்கு. அதான் சொல்றேன், நம்ம அதிகாரப்பூர்வமா அரசாங்கம் சொல்ற வரைக்கும் அது நம்ம ஸ்பெகுலேட் பண்ணாம இருக்கிறது தான் கரெக்டா இருக்கும். நன்றிங்க சார். நன்றிங்க சார். நன்றிங்க சார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.